வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் கோஸ் முட்டை ஆம்லெட் செய்ய போகிறோம். இப்போது வெங்காயம் எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்னதாக பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். இது குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். நான் ஆம்லெட் போடும்போது எல்லாம் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் திட்டமாக வதக்கினா போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி. இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஆம்லெட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இதை வதக்கி ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சிடலாம். இப்போது இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கோஸு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போது மிளகுத்தூள் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் செரிக்கிறதுக்காக. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா. இப்போ முட்டையை உடச்சி ஆம்லெட் அது மேலே ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி இது மாதிரி ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுட்டு உடச்சிக்கலாம். உடச்சி முட்டை ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டேன். திருப்பி போட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நடுப்புற ஒரு முட்டை சுற்றி ஒரு முட்டை நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆம்லெட்டு நம்ம எடுத்துட்டோம் தோசை தவாலேருந்து. இது ரசம் எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கோஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது, உங்களுக்கும் தெரியும். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.